ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான ஒரு ஸ்வீட் சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சுசியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுங்க. அதே அளவு நான் மண்டவெல்லத்தை 100 கிராம் நல்லா ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 6 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மைதா மாவு எடுத்துருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு நம்ம ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. உப்பு எதுவும் போட தேவையில்லை. இப்போ பாருங்க, ஒரு கப்பில் மைதா மாவை போட்டு தோசை மாவு போல் கரைச்சி வச்சிடலாங்க. நீங்கள் கோதுமை தோசைக்கெல்லாம் எப்படி ஊற்றுறீங்க அது போலவே நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் மீடியமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, தோசை மாவு போல் மைதா மாவை நல்லா நான் கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், 3-4 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். விசில் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இது தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே வடியை விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் இஞ்சிரட்டும். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு. இதை இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு அப்படியே ஃபுல்லாக அமுக்கி விடுங்க. இது கூட நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய், வெல்லம் நான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட தேங்காய், பாருங்கள், நல்லா நான் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிணையிறப்பவே உங்களுக்கு தண்ணியாட்டம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி இஞ்சிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா கெட்டியாக கிளறி விட்டுருக்கேன். இப்போ வாங்க, இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தால் ஆற விட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி லட்டு மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. சூடு அப்படியே கை வச்சிடாதீங்க. சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி வச்சிட்டேன். இப்போது நம்ம கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயிட்டுங்க. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்து நிறைய விட்டுக்கோங்க.
ஆயில் நல்லா காயிட்டுங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டையை எடுத்து இதில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. மைதா மாவில் எடுத்து பார்த்து கை பத்திரங்க. பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ரொம்ப நேரம் விட்டாதையும் கருகிரும். எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ சுவையான டேஸ்ட்டான சுசியம் ரெடி. இது போல் நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.